ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மளிகை போனா. எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மார்க்கெட்டு போகிறேன், எங்கேயோ போகிறேன் வரேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. எனக்கு கடை கஸ்டமரே ஒரு 200 300 பேர் இருக்காங்க. பட் ஆனால் நான் வீடியோ போகிறது கூட பெருசாக தெரியாது. நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஏன்னா இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நானும் இன்னும் பெருசாக கரெக்டான வீடியோ போடலன்னு தான் எனக்கே தெரியுது. எங்கள் ஹஸ்பண்ட் கூட நிறைய கிண்டல் பண்ணுறாரு. பட் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகை கடையில் என்ன ஒரு பொருள் கொடுத்து விற்று கொடுமானா நான் விற்று கொடுத்துருவாங்க 5 நிமிஷத்தில். ஏன்னா நமக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஸோ நமக்கு இடம் பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு நம்ம இப்போ தான் புது ஆள். ஸோ நிறைய பேசணும், நல்ல கரெக்டான கருத்து சொல்லணும்னு நினைப்பேன். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த நேரத்தில் பேசுகிற நேரத்தில் எதனா ஒன்று சொதப்பிடும். ஸோ போக போக கற்றுக்கலாம். ஸோ இதையும் என்ன சொல்லுங்கள், என்னையும் ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நான் கேட்காமையே. ரொம்ப நன்றி அதுக்கு. சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இன்றைக்கி ரொம்ப சீப்பாக இருக்குங்க. காய்கறியிலேருந்து கொஞ்சம் மளிகை சாமான் கூட கம்மியாக இருக்குது. பருப்பு வகைலாம் ரொம்ப நல்லா அதாவது காராமணி, மொச்சக்கொட்டை இதெல்லாம் கொஞ்சம் ரேட் நல்லா கம்மியாக இருக்குது. பட்டாணிலாம் அந்தமாரி நல்லா ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம், ரோட்டு மளிகை கடைக்காரங்களுக்கு திண்டாட்டன்ற மாதிரி எங்களுக்குலாம் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டு கடை வந்ததுனால நிறைய வெங்காயம் தக்காளிலாம் அங்கேயே வாங்கிட்டு போயிடுறாங்க ஜனங்க. ஸோ மளிகை கடைக்கு வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் மளிகை கடைக்காரங்களுக்கு கரண்ட்டு பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், இப்படின்னு ஒரு சில பொறுப்புகளாக இருக்குது. ஸோ அதனால் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வளர முடியும். நன்றி, வணக்கம்.